ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். எங்கள் வீட்டு ரெசிபீஸ்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாலின் தூய்மையில் பிறந்து வந்த வெண்பனி துண்டே, நாவில் கரையும் பொக்கிஷமே, மசாலா கடலில் நீ நீந்தும் போது சுவையின் உச்சம் நெஞ்சை தொடுமே. ஹோட்டல் டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 5 வெங்காயம் சேர்த்துருக்கேன், 5 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதைகள், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய். இது எல்லாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கனால நான் டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு இதோடைய வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் அது நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா காஷ்மீரி ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா. எல்லா மசாலாவையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நான் பன்னீர் ஆல்ரெடி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த பன்னீர் ஃப்ரை ஆகும்போது அதில் இருக்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியே நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் கிரேவி. 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா இது கொதித்து வரும்போது மேலே தெரிக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இதை ஒரு 2 வாட்டி மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலக்காதீங்க, இல்லைனா உடஞ்சிரும் பன்னீர் எல்லாம். இப்போ நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கஸ்தூரி மேத்தியும், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு வாட்டி கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோடைய ஃபேவரட்னு சொல்லலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.